ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி ஜிடி 6T இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருங்க. அதாவது இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கேமிங் டெஸ்ட்டுக்கு எப்படி இருக்குது, அதே போல் டிஸ்பிளே எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்கில் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி ஜிடி 6T இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 120 ஹெர்ட்ஸ் விப்ரேட்டோட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 120 ஹெர்ட்ஸ் கொடுக்கறனால நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேக் இருக்காது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்தது 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸை கொடுக்குறாங்க. அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லா கிளார் அடிக்கிறவங்க கூட நல்லா டிஸ்பிளே தெரியும், நல்லா பிரைட்டாக தெரியும், அப்படி கொடுத்துக்குறாங்க 2000 நிட்ஸ் கொடுக்கறனால. ஓகேங்களா? அடுத்து 50 MP ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. 50 MPயில் வந்து இது சோனி சென்சாராக இருக்குங்க. அடுத்து வந்து 8 MP அல்ட்ரா வைடும், 2 MP மேக்ரோ கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 32 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கேமரா குவாலிட்டி எப்போவுமே நல்லாவே இருக்குது. இது அதே மாதிரி தான் நல்லாவே இருக்குங்க. அது ப்ரைமரி கேமரா வந்து சோனி சென்சார் கொடுக்கறனால நல்லா இமேஜ் குவாலிட்டி நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி நல்லாவே கொடுக்குங்க. அடுத்தது 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. அதே மாதிரி 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நல்ல பெரிய பேட்டரியாக இருந்தாலுமே டக்குன்னு குயிக்காக ஒரு 25 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் ஃபுல்லாகிறாப்புல நம்மளுக்கு வந்து பேட்டரி குவாலிட்டி கொடுத்துறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துறாங்க. நல்லாவே இருக்குங்க. ஏன்னா இது கேமர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஃபோனுன்னு கூட சொல்லலாங்க. ஓகேங்களா? அடுத்தது 8GB ரேம் வேரியன்ட்டு, 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலு நம்ம இந்தியா மார்க்கெட்டில் 28,000 32,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அதுதான் லான்ச் ப்ரைஸாக இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ராசஸ் Snapdragon 7+ Gen 3. இந்த ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. ஓகேங்களா? AnTuTu ஸ்கோர் வந்து ஒரு 5 lakhs கிட்ட வருங்க, அந்தளவுக்கு வருங்க. ஓகேங்களா? Adreno வந்து 730 அந்த இருக்குது. Adreno வந்து நல்லாவே கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து டைப்-C இருக்குது. அடுத்தது Android 14 5G சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. அது ஃபேஸ் லாக் இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. நம்மளுக்கு இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. அதே போல் பேட்டரியும் நல்லாவே இருக்குது. பேட்டரி நல்லா மேசிவான பேட்டரியாக இருந்தாலுமே அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்குமே 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறதுனால அது நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டியும் ஒரு டீசெண்டாகவே இருக்குது. பிரைமரி கேமரா நல்லாவே இருக்குது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். OIS சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது நம்ம வீடியோ சேக் ஆகாமல் இருக்கிறதுக்குலாம் நம்ம சப்போர்ட் ஆகிறதுக்கு இந்த சென்சார் யூஸ் ஆகுது. அடுத்தது டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தாங்க. நம்மளுக்கு பீக் பிரைட்னஸ் நல்லாவே கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் அப்படியே ஒரு யூசேஜ் நல்லாவே இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு வந்து ரீஃப்ரெஷ் ரேட்டு நல்லாவே கொடுத்துறாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. GTI எடிஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதையும் கொடுத்துக்கிறாங்க. நல்லாவே இருக்குதுங்க. சரிங்களா? அதாவது ஒரு கேமர்ஸ்க்காகவே நல்லா இருக்குது. ஏன்னா குயிக் சார்ஜிங் கொடுத்துக்கிறாங்க. ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ். ஓகேங்களா? அதாவது மோட்டோ GT வெர்ஷன் எல்லாமே நல்லா கேமர்ஸ்க்கு உருவாக்கப்பட்டது தான். இது நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? நல்லா பெட்டராகவே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இந்த மொபைல் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஒரு 28,000 பட்ஜெட்டுக்கு வந்தால் தாராளமாக எடுக்கலாம். ஒரு 35,000 பட்ஜெட்டுக்கு இது ஓகேவான்னு கேட்டால் இல்லை, இது நல்ல மொபைலாக இருக்குது. ஒரு 25,000 to 28,000 பட்ஜெட்டுக்கு வந்தால் இது நல்ல மொபைல்னு சொல்லுவேன். சரிங்களா? அப்புறம் நீங்கள் இந்த மொபைல் எடுப்பீங்களான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை இருந்தீங்கன்னா நம்ம சேனல்லையே ஆல்ரெடி பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000 15,000 20,000 25,000 சொல்லி தனித்தனி வீடியோ போட்டிருக்கு. இந்த மாதிரி புது ஃபோன் லான்ச் ஆனாலுமே வீடியோ மேக் பண்ணி போடுவோம், அந்த மொபைல் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்கில் நாங்கள் வீடியோ போடணும்னு சொல்லி. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.